ஹாய், நான் மாயா பேசுகிறேன். நான் டார்லிங் மூவி ஹீரோயின். டார்லிங் 2 படம். நான் மெட்ராஸ்க்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம். டார்லிங் 2 படத்தில் வந்து நான் ரஃபீக் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு 5 நண்பர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லான ஒரு பேய் படம், டைரக்டான ஒரு பேய் படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சதீஷ் சந்திரசேகரன், அவரோட முதல் படம் இது. உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்கு தேட்டரில். இந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஏன் இவ்வளோ அஷ்யூரிட்டியாக சொல்கிறேன்னா, இது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்த உண்மையான சம்பவங்கள். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே ஆரம்பித்தது. இந்த ஸ்கிரிப்டும் எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு யங் டீம் எல்லாருமே. இப்போ நான், காளி வெங்கட், முனிஷ்காந்த் அண்ணன், ஹரி, நம்ம ரமீஸ், அப்புறம் அர்ஜுன், மாயா, இது மாதிரி ஒரு யங் டீம் நடிச்சிருக்கோம். இந்த மூவி நான் எப்படி செலக்ட் ஆனேன், காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க எதிர்ச்சியாக. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேஸில் செலக்ட் ஆகி நாங்கள் ஊட்டிக்கு ஷூட் போயிட்டோம். ரொம்ப குயிக்காக எல்லாமே நடந்துச்சு. ஆக்சுவலாக டார்லிங் 1ம் அது ஆக்சுவலாக 2ம் ஒரே மாதிரி பேட்டர்ன் கதை கிடையாது. பட் அதில் ஒரே ஒரு கதைக்காலம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அதுலேயும் ஒரு 4 பேர் வந்து சூசைட் பண்ணுற ஒரு வீட்டில் போய் தங்குவாங்க. இது வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டூருக்காக ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த வீட்டில் நடக்கிற ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் தான் படம். ஸோ அது மட்டும் தான் இதுவாக இருக்கும். மற்றபடி டோட்டலாக அந்த படம் வேறு, இந்த படம் வேறு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்லணும்னா, அது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக நான் சவுண்ட் இன்ஜினியர். டேரக்டர் கேட்டேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவரும் அதே தான் சொன்னார். ஸோ அருண் சீனும் பண்ணாங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கெங்கே பண்ணலாம், எங்கெங்கே சைலன்ஸ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து ஸோ இந்த படம் பண்ணியிருக்கோம். இப்போ பேய் படங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேய் படங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆரம்பிக்கும் போது செம்மையாக ஆரம்பிச்சிடலாம், சூப்பராக பண்ணிடலான்னு. ஆனால் ஒரு பேய் படம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வாரம் 2 படம் இல்லை ஒரு படம் பேய் படம், அதில் கண்டிப்பாக ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அந்த படத்தை போய் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ, நம்ம படம் எடுத்ததில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா ஹாரர்னும் போது எல்லாமே பயப்பட வைக்கிறது, எலிமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். அதை நம்ம அவங்க யூஸ் பண்ணிடக்கூடாதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ஹாரரு நம்ம கூட வரும்போது பார்த்திங்கன்னா, ஹாரரில் விஷயங்கள்லாம் நம்ம எதனா புதுசாக ட்ரை பண்ணால் மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. எதனா புதுசாக காட்டுங்க ஹாரர்லேருந்து தான் எதிரே பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு வகையில் ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு தான். ஏன்னா ஒரு யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸ், என்ன மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நாங்கள் எதனா யோசிக்கும் போது எங்களுக்கு புதுசாக எதனா பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே அந்த ஹாரர் ஜானர் தான். ஸோ அது நிறைய வரவேற்பு கிடைக்குதுன்னும் போது அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக தான் இருக்குது. அது தப்பாலாம் தெரியல. அதே மாதிரி ஒரு யங்கர் செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வராங்க, ஒரு புது காஸ்ட் வராங்க, ஒரு புது டெக்னீஷியன்ஸ் வராங்க. ஒரு ஃபிலிம் சக்ஸஸ் ஆகும்போது ஒரு எவ்ரி ஃபிலிம் ஒரு சக்ஸஸ் ஆகிறதும் ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இது வந்து ஒரு முழுக்க ஒரு குழந்தைங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி சிரித்து பயந்துக்கிட்டே பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் டார்லிங் 2. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அழகான காதல், நட்பு எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச்.